நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். மீகா இந்த வார்த்தையை கொஞ்சம் மேல எல்லாம் வாசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, இப்ப என்னவோ நான் விழுந்துட்டேன், உண்மைதான், ஆனா நான் எழுந்திருக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் நானும் சில நேரம் சில இடத்துல விழுந்திருக்கிறேன். நம்ம விழுந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நினைக்கிறோம் பாவத்துல விழுகிறது மாத்திரம்தான் விழுதல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல நாம விழுந்து போய் சரிந்து போய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில வேளை சிலவற்றில் நாம் தவறி இருக்கலாம், ஆனால் தவறினவர்கள் எல்லாம் தவறானவர்கள் அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சில நேரம் சில விஷயத்துல நாம தவறி இருக்கிறோம், பட் தவறினவர்கள் எல்லாருமே தவறானவர்கள் அல்ல. நல்லா கவனமா கேட்டீங்க. விழுந்து சறுக்கி இருக்கலாம், ஆனால் அது உன்னுடைய நிரந்தரமான இடமும் இல்லை. ஆமென். நீங்க விழுந்து சறுக்கிட்டீங்க, எஸ் ஐ fall down, ஆனா அது உங்களுடைய நிரந்தரமான இடம் இல்லை. நீங்க எழும்பி வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிரந்தரமான இடம். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கும் நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த இடம் என்னுடைய நிரந்தரமான இடமாய் மாறிவிடாது. கடவுள் என்னோடு பேசும்போது முதல் வாரம் என்ன பண்ணும், ஐயோ கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு, கர்த்தர் என்ன தூக்கிட்டாரு, நிப்பாட்டிட்டாரு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டீங்க. இதுதான் நீங்கள் விழுந்ததில் இடத்திலிருந்து எழும்ப முடியாததுக்கான காரணம். சோடா போத்த மாதிரி, கேஸ் மாதிரி. தேவை இருக்கிற நேரம் ஆண்டவர் 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 ஆண்டவர், தேவை முடிஞ்ச பிறகு ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் தேடணும். எங்கடாப்பா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என் கண்கள் நோக்கமா இருக்கிறது, ஆனா என் சபை பிள்ளைங்களை மட்டும் ஆளை காணாம அப்படின்னு தேடுவாங்க. எல்லாரையும் பார்க்க முடியுது, பாவத்துல இருக்கிறவன், விழுந்தவன், வேதனையா இருக்கிறவன் எல்லாரையும் பார்க்க முடியுது, ஆனா நன்மை செஞ்ச ஒருவனையும் இடத்திலே காணவில்லையே. 10 பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார், ஒரே ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவரே நீங்க செஞ்ச நன்மைக்கு நன்றிட்டு போறான். இது 9 பேர் போயிட்டாங்க. பிகாஸ் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நன்மை அவருடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது. எழும்பி நின்றுட்டாங்க. எழும்பி நின்ற பிறகு யார் நம்மளுக்கு வேணும்? அம்மாவா இல்லையா? உதவி எப்ப நம்மளுக்கு வேணும்? உதவி தேவைப்படுற நேரம் தான் உதவி வேணும். உதவி தேவைப்படாத நேரம் உதவுறதுக்கு எண்ணத்துக்கு நபர்கள். அதுதான் உலகத்திலே மனிதர்கள் வைத்திருக்கிற ஒரு சிந்தனை. ஆனா கடவுள் கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, நானும் நீங்களும் ஆண்டவர் கிட்ட வந்துட்டேன்னா, உதவி செய்து முடிந்ததுக்கு பிற்பாடு அவர்கிட்ட வந்து நன்றி சொல்றேன் பாருங்க, அங்கதான் ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிறார். அங்கதான் நானும் நீங்களும் ஆண்டவர் சமத்துல நிக்கிறோம் ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. அங்கதான் கர்த்தர் அந்த நன்மையை உங்களுக்கு நிரந்தரமாய் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆமென். இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன நினைச்சிடுறோம்னா, எனக்கு தேவைப்படுற நேரம் மாத்திரம் கடவுளை பயன்படுத்திக்கிறேன். நான் விழுக போற நேரம் கடவுள் எனக்கு இருக்கணும். என்ன விழுந்துட்டேன், வேதனையா இருந்து ஆண்டவர் என்ன தேடி வரலாம் அப்படின்னு ஆண்டவர் குறை சொல்லுவோம். ஆனா எழுப்பி நின்ற பிறகு கடவுளை தேடுகிற ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கோ எனக்கோ உங்களுக்கோ அதிகமா இல்லை என்கிறது ஆவியானவர் ரொம்ப கிளியரா பேசுறார். ஆண்டவர் எனக்கு எப்பயாவது தேவை வர நேரம் தேடுறதுக்கு ஆண்டவர் என்னது, கோடாரி தைலம் இல்ல ஆண்டவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற இந்த ஆண்டவரை நீங்க கோடாரி தைலம் மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் மனம் உடைஞ்சு போயிருக்கிறார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் தேவைக்காக பயன்படுத்துற கிறிஸ்தவ பிள்ளைங்களா நாம இருந்திருக்கூடாது. இப்ப ஏன் நான் விழுந்த இடத்துல இருந்து எழும்ப முடியாம இருக்கிறேன்? இதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். இந்த விழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே சரிந்து விழுகிறது, அல்லது பாவத்தில் விழுகிறது, அல்லது பலவீனத்தில் விழுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு காலையில தியானிச்சுட்டு இருக்கிற ஆண்டவர் 2 காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். பாவத்துல விழுகிறது வேற, பலவீனத்துல விழுகிறது வேற. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாவத்துல விழுகிறது பலவீனத்துல விழுகிறது ஒண்ணுதான். அப்படி இதை குறிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கம்பல்சரி பைபிள் ஸ்டடி தான் அட்டெண்ட் பண்ணணும். சண்டே சர்வீஸ்ல இது பிரசங்கம் பண்ணப்படாது. பாவம் பலவீனம் தானே, பலவீனம் வேற பாவம் வேறையா, குழப்பமா இருக்கே. ஆமா, தெரிஞ்சுக்கணும்னா வெள்ளிக்கிழமை 8:30 மணிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு. வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஓகே. இப்ப பலவீனத்துல விழுந்த நான் அல்லது பாவத்துல விழுந்தனா, பாவத்திலிருந்து எழும்பிட்டேன். பலவீனத்துல விழுந்தனா பலவீனத்திலிருந்து எழும்பிட்டேன். இப்ப வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான். என்னங்க
நீதிமானா இருக்கிறவன் எப்படி விழுக முடியும்? 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ரைட். எங்க எப்படியா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், ஆனால் துன்மார்க்கரோ இடருண்டு கிடப்பார்களாம். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. நீதிமானும் விழுகிறான், துன்மார்க்கனும் விழுகிறான். நீதிமான் விழுந்தா எந்திரிச்சிடறானா, துன்மார்க்கன் விழுந்தா என்ன நடக்குதா? அங்கேயே கிடக்குறான். ஒரு ரகசியம் இருக்குதானே அப்படின்னா நீதிமான் கிட்ட. யார் நீதிமான்? அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம எல்லாருமே நீதிமான்களாய் இருக்கிறோம். இப்ப நீதிமான்களாய் இருக்கிற நாம விழுகிறோம் அப்படின்னு பைபிள் நம்மளுக்கு சொல்லுது. நீதிமானா இருக்கிற நீங்கள் பாவத்திலே விழுகிறதை தாண்டி உங்கள் பலவீனத்திலே விழுகிறீர்கள் என்கிறதா வேதம் நமக்கு ரொம்ப கிளியரா சொல்லுது. எப்படி? நீங்க நீதிமானாய் இருந்து பாவத்திலே விழுகுவீங்கன்னா நீங்கள் நீதிமானாய் இருக்க முடியாது, கரெக்டா? ஆனா நீங்க நீதிமானாய் மாறின பிறகு உங்கள் பலவீனத்திலே விழுகுவீங்கன்னா உங்களதான் ஆண்டவர் சொல்ல, நீங்க விழுந்தவனா எந்திரிச்சிருவீங்க. எனக்கு இன்னைக்கு அந்த உதாரணம் கிடைக்குது. நல்ல காத்துள்ள ஒரு பந்து, ஃபுட்பால் வச்சுக்கீங்களேன், உள்ள நல்ல காத்து இருக்கு. அதை கீழே போட்டா என்ன நடக்கும்? காற்றை எடுத்துட்டு கீழே போட்டா என்ன ஆயிடும்? வசனம் சொல்றது ஆவியானவர் வருகிறாரா. பாலைவனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டு இருக்கிற நேரம் ஆண்டவர் அவங்க மச்சம் வேணும்னு கேட்கும்போது என்ன பண்றாருன்னா, கடவுள் கீழ்காற்றாய் ஜனங்களை சந்தித்தார். எங்க? வனாந்தரத்துல. இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஏங்கி கிடக்கும் போது எனக்குள்ள ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி எனக்குள்ள ஆண்டவர் என்னை உயிரடை செய்கிறார். ஆனாலும் நான் விழுகிறேன், விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த விழுகிற நான் எழுந்திருக்க முடியாததுனால என்ன காரணம்? எனக்குள்ள என்ன இல்ல? கீழ்காற்று, ஆவியானவர். எனக்குள்ள ஆவியானவரோட அனாயிண்டிங், எனக்குள்ள அந்த 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 அபிஷேகம் இல்லாததுனால விழுந்தா நான் சொச்சையா கிடந்துடுறேன். என்னை எத்தனை வாட்டி தூக்கி விட்டாலும் என்னால எந்திரிக்கவே முடியல, என்னால எழும்ப முடியவில்லை. ஆனா விழுகிறதுக்கு முன்னாடி கர்த்தாவே கர்த்தாவே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிதான் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருப்பி திருப்பி சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டி பத்த வச்சிடுங்க. நீங்க பத்த வச்சு எரிய வைங்க. நீங்க விழுந்தாலும் நீங்க எழுந்திருச்சிருங்க. ஒன்னாவது, விசுவாசத்துல இருந்து நம்ம விழுந்துருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வராரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நின்றவர்கள். ஆனா செங்கடலுக்கு முன்பாக, யோர்தானுக்கு முன்பாக, எரிகோ கோட்டைக்கு முன்பாக செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது இவங்களுடைய விசுவாசம் அவர்களை விட்டு போயிடுச்சு. வனாந்தரத்துல அவ்வளவு தூரம் ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டு வனாந்தரத்துல கொண்டு அரவாசில நிப்பாட்டி முன்னுக்கு செங்கடல் இருக்கு, எப்படி கடந்து போறது ஆண்டவருக்கு வழி காட்ட முடியாதா? ஆனா அந்த ஜனம் என்ன கொந்தளிச்சுச்சுன்னா, எங்களுக்கு எங்க எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்துல எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு சில நேரம் நம்ம வாழ்க்கைய அப்படிதான். நல்ல ஆண்டவர் கூட்டினா விடுதலை ஆக்கிட்டாரு, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு, கர்த்தாவே ஸ்தோத்திரம், நல்லவரே வல்லவரே, ஓ நன்றி 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 நன்றி. என்ன வனாந்தரம் இருக்குது, என்ன செங்கடல் இருக்கு, ஐயோ அப்படியே என்ன ஆயிரும்? இங்க பத்த வச்சுக்கிட்டு இருந்த ஆவியானவர் என்ன பண்ணிடுவோம்? விழுந்துரும். விசுவாசத்துல இருந்து மறுபடியும் எந்திரிச்சு வரணும்னா என்னங்க அண்ணன் அவ்வளவு வாழ்க்கையில அத்தனை வருஷமா எகிப்துல பயங்கர அடிபட்டு இங்க வந்து இங்கேயே இப்படி ஒரு காரியத்தை நம்ம சந்திக்கணுமா? இன்னும் நீங்க அதை ஃபேஸ் பண்ண கூட இல்லை, கண்ணுல பார்த்தது மாத்திரம் தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சபைக்குள்ள சர்ச், நீங்க எழும்பணும், உங்க வாழ்க்கையில இருந்து எழும்பணும். உங்க பக்கத்துல நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, உங்க வீட்டுல நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? விசுவாச வாழ்க்கையில இன்னமும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னும் இருக்கிறீங்க. நீங்க விழுந்தாலும் எந்திரிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும்.
இந்த ஆவியானவர் இல்லைன்னா விசுவாசத்துல நான் விழுந்து என்ன பண்ணிடுவேன்? எஸ், நம்ம எல்லாம் என்ன மனிதர், ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு பலவீனம். விசுவாசத்தின் தந்தை அப்படிங்கிறவரு தன்னுடைய மகனை பலி கொடுக்க போகிறனால ரொம்ப தம்பா நின்றாரு. ஆனா தன்னுடைய மனைவியோட போகும்போது அவனுடைய விசுவாசம் கொஞ்சம் தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. ராஜாக்கு முன்னாடி இல்லங்க அது என் சகோதரி அப்படின்ட்டு போயிட்டான். ஆமென். விசுவாசத்திலே வல்லவனான ஆபிரகாம் அவ்வளவுதான் நம்மளுக்கு பேசும். மனைவியோட போயிட்டு ராஜா முன்னாடி நிற்கும் போது ராஜா மனைவி நிமித்தம் அவனுடைய விசுவாசம் கொஞ்சம் அப்படியே ஆடுது. அவன் சொல்றான் இல்லங்க அது என்னுடைய சகோதரி அப்படின்ட்டு போறான். ஆண்டவர் அவனை கண்டிக்கிறாரு. That means விசுவாசத்திலே நீதிமான்கள் எல்லாருமே விழுந்து எழும்பி நிற்கிறோம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா விழுந்துறோம், எழும்ப மாட்டேங்கிறோம். எழும்பாததுக்கு காரணம் உங்களுக்குள்ள ஆவியானோட அனல் இல்லைங்கிறது, உங்களுக்குள்ள அந்த ஆவியானோட அபிஷேகம் இல்லைங்கிறது, உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானோட பலம் இல்லைங்கிறது. அந்த காற்றின் கீழ் காற்றின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரேயானால் நீங்க விழுந்தவன யாரும் உங்களை தட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்களே எந்திரிச்சிருவீங்க. போவீங்க, போன வேகத்துல மேல வந்துருவீங்க. கீழே போகிறதுனால நீங்க கெட்டவங்களும் கிடையாது. விசுவாசத்துல கொஞ்சம் இறங்குறதுனால நீ கெட்ட மனிதனா ஆயிட முடியாது. ஏன்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எல்லா பிளானோட தான் வந்திருப்பாரு. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வானத்துல இருந்து வர்றதுக்கு முன்னாடி சும்மா நம்ம பேசுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேர் மீட்டிங் போட்டுருப்பாங்க. பிதா சொல்லிப்பாரு போற சிலுவை தூக்குற கிளம்பி வர. எஸ், பிளான் எல்லாம் இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கீழே வந்த பிற்பாடு போயிட்டு கெத்செமனே தோட்டத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு ஒரு ப்ரே பண்றாரு. அப்படின்னா இயேசு விசுவாசத்துல இருந்து தளர்ந்து விழுந்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? வசனம் சொல்றது இயேசு 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் வாழ்ந்தார். 100% கடவுளாய் வாழ்ந்ததற்கான அறிகுறிகள் தான் அவர் சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 100% மனிதனாய் வாழ்ந்ததுக்கு அடையாளம் என்னன்னா சாப்பிட்டாரு, தூங்கினார், டயர்டாச்சு, வலிச்சிச்சு, ரத்தம் வந்துச்சு, கத்தினாரு, அழுதாரு, எல்லாமே அவர் செஞ்சார். அவரு கடவுள் தானே, அவர் எப்படி அந்த மாதிரி செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். ஒரு பாஸ்டர் அவர் எப்படி அந்த மாதிரி கோபப்பட முடியும்? ஆமாவா இல்லை? பாஸ்டர் என்ன வானத்துல இருந்து அப்படியே வந்து விழுந்தார? அவரும் பறந்து வளர்ந்து உலகத்தை சந்திச்சு தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்னா நீங்க ஊழியம் செய்யறவங்க தானே. அதை எப்படி அவங்க மிஸ்டேக் விட்டுற முடியும்? யாரும் யாரை பத்தி அப்படி சொல்லிடாது. நம்ம இன்னைக்கு அதிகமா எங்க போய் நின்றுறோம், உலகிறவங்களை பார்த்து எப்படி அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படி கேட்கறதுலதான் நம்மளா ரொம்ப தீவிரமா நிக்கணும். ஒரு நாள் உங்களுக்கு அந்த வலியும் அந்த விடுதலும் வரும்போது அமைதியாகும். சர்ச், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா நீங்க அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறதுக்கோ இந்த மாதிரி பண்ணனால தான் விழுந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய குணாதிசயம் அதுதான், அதை மாற்ற முடியாது. ஆனா மேக்சிமம் முடிஞ்ச அளவு அதை திருத்திக் கொள்ளும். விழுந்தவங்களுக்கு கை தூக்கி விடுறதுதான் நம்மளுடைய வேலை. அது எப்படிப்பட்ட விழுதலா இருந்தாலும் சரி. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? உங்க வார்த்தைகள் என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா, தீயன எதையுமே நான் நாட விடாதையும், உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். ஆமென். என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்திடக்கூடாது நான் விரும்புறேன், நான் நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி சில செய்ய முடிகிறது இல்லை. இதுக்கு பேர் தான் பலவீனம். அதனால நம்ம கெட்டவங்களா என்ன சொல்லுங்க. இப்பதான் பாயிண்ட் வந்திருக்கு. அப்ப அது பாவமா பலவீனம்? எப்படி? அது பலவீனம். ஆனா விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு
ஒரு மனுஷன் விழுந்துட்டான், அங்க ஆசாரியன் நடந்து போறான், விழுந்து கிடக்குறாரு. லேவியன் நடந்து போறான், விழுந்து கிடக்குறாரு. நல்ல சமாரியன் மாத்திரம் பார்த்துட்டு தூக்கி எடுத்தான் பாருங்க. ரெண்டு பேர் செஞ்சது பாவம். ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிற நேரம் தூக்க தெரிஞ்சும் தூக்காம போனீங்கன்னா தான் பாவம். இப்ப ஜெனிஃபர் ஜெனிஃபர் வந்து விழுந்துருச்சு. விழுந்தவன எனக்கு தெரியுது ஜெனிஃபர் என்ன பண்ணும், நானு தூக்கணும். ஆனா நான் என்ன பண்றேன், ஜெனிஃபரை என்ன எத்தனை வாட்டி தான் சொல்றது, ஜெனிஃபர் விழுந்துகிட்டே இருக்கிற அப்படி நான் ஏசுறேன். ஓகே, ஆஸ் அ ஃபாதர் ஏசிட்டேன், நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஜெனிஃபர் அங்கே என்ன ஆயிடுச்சு, இப்ப நான் செஞ்சது என் பலவீனமா பாவமா? வசனம் சொல்லுது, நன்மை என்று தெரிந்தும் அதை செய்யாமல் போவதே பாவம். தூக்கி விட்டுட்டேனா? நான் வேதனை படுத்தினேன், ஆனா நான் விட்டுட்டு போகல, நான் தூக்கிட்டேன். வசனம் எனக்கு சொல்லுது, நான் நீதிமானா இருக்கிறதுனாலதான் எனக்குள்ள ஆவியானவர் என்ன பண்றாரு, இங்க பாரு, நீ வார்த்தையை விட்டுட்ட, ஆனாலும் தூக்கிடு. பிகாஸ் எனக்கு நீனும் வேணும், நீங்களும் வேணும். ஆமென். இன்னைக்கு நம்ம அநேக தடவை என்ன பண்ணிரோம்னா, எல்லாத்தையும் கொட்டிட்டு பலவீனத்தை அங்கேயே விட்டுட்டு போறதுனாலதான் பாவத்துக்குள்ள விழுந்தோம். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை எனக்கு பரிபூர்ண பலனாய். பலவீனம் அப்படிங்கிறது அதனாலதான் வசனம் சொல்லுது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், சாந்தம். இதெல்லாம் யார் சொல்லி வச்சிருக்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நல்ல கனிகளில் இருந்து நம்மள பிசாசு என்ன பண்ணும், நம்மள பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்மள என்ன பண்ணும், பலவீனப்படுத்தும். அப்ப இந்த பலவீனத்துல இருந்து தான் நான் பலனாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் என்ன பண்ணிடுவேன்னா, நான் எல்லாருக்கும் அன்பு கொடுக்கிறேன், விசுவாசத்துல பயங்கரமா இருக்கிறேன், நான் நட்டு நல்ல எல்லா கேரக்டர்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதுனால விசுவாசத்துல விழுகிறவனை பார்த்து பாவியே அப்படின்னு நான் உடனே முத்திர குத்திடுறேன். இச்சை அடக்கத்துல நான் ரொம்ப கிளியரா இருக்கனால இச்சை அடக்கத்துல விழுந்தவனை பார்த்து பாவி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல மாட்டேன். as a pastor நான் ஒரு நாள் அப்படி சொல்லவே மாட்டேன். எனக்கு யாராவது பாவம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நான் அவங்களை ரொம்ப தூக்கி பக்கத்துல வச்சுக்குவேன். இவரு என்ன கேரக்டர் தெரியல, எஸ் என்னையும் ஆண்டவர் அப்படிதான் தூக்கி பக்கத்துல வச்சார். ஆமென். சபை பெர்ஃபெக்ட்டான ஆட்களுக்கு இல்ல, பாவிகளுக்காக ஆண்டவர் திறந்து வச்சிருக்கார். ஆமென். நான் சிகரெட் குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், ரைட், எல்லா கெட்ட பழக்கமும் செய்வேன். இப்படி இருந்த நான் சபைக்குள்ள வந்த பிறகு எனக்கு தெரியும் எனக்கு சிகரெட் குடிக்கணும் அப்படின்னு. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு எனக்கு ஒரு ஃபீல் வருது, இல்லை இங்க உட்காந்து இல்லாட்டி எனக்கு தைரியம் இருக்குல்ல, இங்கே நாக்காளி இருக்கு ஊத முடியுமே. ஆனா ஏன் ஊத மாட்டேங்கிறாங்க? பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல செய்யக்கூடாது. அப்படின்னா இந்த 2 ஹவர் மட்டும் தான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த 2 ஹவருக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் உங்களை அதை செய்ய விடாம தடுக்குதா? That means நீங்க இந்த 2 மணித்தியான ஆண்டவரோட சஞ்சரிக்கிற நேரம் உன் பலவீனத்திலே அது உன்னை பலப்படுத்திட்டு இருக்குது. அதுதான் காரணம். ஆமென். 2 மணித்தியான நான் எப்படியாவது என்ன கட்டுறேன், இல்லன்னா பாஸ்டர் கேட்பாரு, யார் கேட்பாரு, ஏதோ ஒண்ணு நடக்கும், அதனால நான் எதுக்கே போக முடியாது, இங்கதான் இருக்கணும். ஏன் இது நடக்குது? 2 மணிச்சால கழிச்ச பிற்பாடு என்னுடைய பலவீன ஆளுகை செய்து, ஆனா இதுக்குள்ள வந்த பிறகு இதுதாங்க கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை, அங்கதான் கடவுள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார். இந்த 2 மணிச்சியாலத்துக்குள்ள நீங்க செய்யற காரியத்தை உங்கள் வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க 24 மணிச்சியாலம் ஆண்டவரோட சஞ்சரிப்பீர்களே. ஆனால் நீங்க காலையில மாலையில அந்தி பகல் எல்லா நேரமும் ஆண்டவரோட நீங்க உறவு கொள்வீங்களானா உங்க பலவீனத்துல நீங்க ஜெயிக்க முடியுமா? முடியாதா? என் பிரச்சனை என்னன்னா, சண்டே 2 hours மட்டும்தான் கடவுளுக்கு, மற்றதெல்லாம் எனக்கு அப்படின்னு நினைச்சேன். மீகா சொல்றாரு, ஐயா நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல விழுந்திருக்கும். ஒண்ணு விசுவாசத்துல இருந்து நம்ம விழுந்திருக்கோம். இந்த விசுவாசம் ஏதாவது ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு,
திடீர்னு முன்னுக்கு ஏதாவது கொஞ்சம் பெரிய சிவருமாய் வந்த பிறகு அந்த விசுவாசம் அப்படியே பிஸ்ன்னு இறங்கி. இன்னைக்கு நிறைய பேர் உங்க விசுவாசத்துல இருந்து விழுந்திருக்கிறீங்க. ரெண்டாவது, பேதுரு அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து பேசுவேன். நம்ம எல்லாரும் தேவனுடைய அன்புல இருந்து கொஞ்சம் விழுந்திருக்கோம். தேவனுடைய அன்பு என்னை தூக்கி வச்சிருந்துச்சு. இந்த கரம் தேவனுடைய அன்புனா இந்த கரத்துல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் விழுந்துட்டேன். எனக்கு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க தெரியல. எனக்கு ஆண்டவருடைய அன்போட வேல்யூ தெரியல. ஆண்டவருடைய அன்பை தவிர மற்ற எல்லா அன்பும் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. கடவுளுடைய அன்பை விட உலகத்தில் இருக்கிற அன்பு எனக்கு ரொம்ப ஆழமா தெரியுது. அதனாலதான் இந்த அன்புல இருந்து அடிக்கடி கீழே விழுந்துட்டே இருக்கிறேன். ஆனா இந்த தேவ அன்பு என்ன பண்ணுதுன்னா, நான் எத்தனை வாட்டி விழுந்தாலும் என்ன மறுபடியும் என்ன பண்ணுது, தூக்கி வச்சு. பேதுரு என்ன பண்றாருன்னா, இயேசுவை மறுதலித்து, இயேசு கடவுளே இல்ல, கடவுளை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதலிச்சுட்டு போனவனுக்கு மார்க்கு 16வது அதிகாரம் 7வது வசனத்தை டக்குனு வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய். ரைட், ஓகே. இப்போ வசனம் எப்படி சொல்றதுன்னா, இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அவரை தேடி கல்லறைக்கு ஓடி போறாங்க. அங்க தேவதூதன் உட்கார்ந்துட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய். அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். தேவதூதன் சொல்றாரு, நீங்க முன்னுக்கு போங்க, கலிலேயா காண்டர் போயிட்டு இருக்கிறார், நீங்க போனீங்கன்னா பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாரை மென்ஷன் பண்றாரு, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் மறுதலிச்ச பேதுருவை மறுபடியும் இயேசு சந்திக்கும்படி விரும்புகிறார். அதுதான் கடவுளோட அன்பு. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு பேதுரு ஓடிட்டார். இயேசு கடவுள் இல்லைன்னு ஓடிட்டார். ஆனா இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தேவதூதன் கிட்ட ஒரு நியூஸ் வருது, என்னன்னா, நீங்க சீஷர்களுக்கிட்டே போங்க, ஸ்பெஷலி பேதுருக்கு போய் சொல்லுங்க, அவர் உனக்கு முன்பதாய் கலிலேயாவுக்கு போயிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் அன்புல இருந்து நீங்க விழுந்திருப்பீங்க. ஆண்டவர் மேல வச்ச அந்த அந்த ஆதி அன்புல இருந்து உங்களுடைய அன்பு கொஞ்சம் அப்படி தவறி கீழே போயிருக்கும்னா, கொஞ்சம் உங்க அன்புல குறைவு ஏற்பட்டிருக்கும்னா, மறுபடி ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், ஆனா நான் எழும்பி நிக்கிறேன். சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைங்க, நம்ம விழுக கூடாத இடம் ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு தேவனுடைய அன்பு. ஆமென். மூணாவது காரியத்தை பார்க்கலாம். சபையில ஆசீர்வாதத்துல இருந்து கொஞ்சம் தவறு விழுந்திருக்கலாம். பொருளாதார ஆசீர்வாதம், ஃபைனான்சியல் பிளெஸிங்ஸ், இதுல இருந்து கொஞ்சம் தவறு விழுந்துட்டேன் பாஸ்டர், நான் விழுந்துட்டேன். ஃபைனான்சியல் ஆசீர்வாதத்துல இருந்து நான் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கிறேன் அப்படி நான் ஃபீல் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ விழுந்தாலும் யார் எழுந்திருப்பாவா, நீதிமான். ஆமென். எப்படி நீதிமான். முதல்ல நான் சொன்ன உதாரணத்தை மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வாங்க. நீங்க விழுந்துட்டீங்க, நான் விழுந்துட்டேன், ஆனாலும் என்னை தேவன் மறுபடியும் எழுப்பி நிப்பாட்டுவார். எங்க? அதே ஃபைனான்சியல் பிளெஸிங், அதே ஃபைனான்சியல் என் கையில இருந்தது, அதே பொருளாதார ஆசீர்வாதம் என் கையில இருந்தது, அதே நன்மை என் கையில இருந்தது, அதே சிறப்பு, அதே ஆசீர்வாதம், அதே செழிப்பு என்கிட்ட இருந்தது. ஆனா கொஞ்சம் தவறி கீழே விழுந்துருச்சு. ஆனால் தேவன் சொல்றார், மறுபடியும் நான் அவனை தூக்கி நிப்பாட்டுறேன். Again and again. எத்தனை வாட்டி விழுந்தார். ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நம்மளுக்காக தான் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நம்மளுக்காக தான் வச்சிருக்காரு. எல்லா நன்மையும் நமக்கானது. எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்ள முடியும். யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில கடவுளை ரொம்ப அதிகமா தேடினனாலதான் இந்த பிரச்சனை. பிசாசு போய் சொல்றீங்க பாருங்க, நீங்க யோபுக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறதுனாலதான் இந்த யோபு என்ன பண்றான்னா உங்களை தேடிட்டு இருக்கிறான். நீங்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு அவனை ஒண்டியா விடுறேன், அப்போ அவன் உங்களை தேடுறானா இல்லையான்னு பார்ப்பான். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஓகே கேரி, நீ போய் டச் பண்ணி பாரு. ஆண்டவர் எங்க நிக்கிறார் தெரியுமா? யோபு என் அன்பு தாங்க பிடிச்சிட்டு நிக்கிறார். முதல் ரெண்டு விஷயத்துல நிக்கிறார கடவுள். யோபு என் மேல விசுவாசமானவன், விசுவாசம் வந்து கீழே விழுக மாட்டான். யோபு என் மேல அன்புள்ள மனுஷன், அவன் என் அன்பை விட்டு விழுக மாட்டான். நீ பொருளாதாரத்துல என்னதான் எடுத்து போட்டாலும் அவன் என்னை விட்டு போகவே மாட்டான்.
ஆனா பிசாசு என்ன சொல்லுதுன்னா, இல்ல ஆண்டவரே, அன்புல இருந்து நான் தூக்கி போடுறேன், விசுவாசத்துல இருந்து நான் தூக்கி போடுறேன், இதுக்கு காரணமே நீங்க ஃபைனான்சியல்ல அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறது தான் அப்படி. சர்ச். அப்ப யோபுக்கு அந்த சூழ்நிலை வந்த போது எல்லாத்தையும் எடுத்த பிறகு கடைசியா வைஃப் வந்து சொல்றாங்க, யா தேவனை தூசித்து ஜீவனை விடு. கடவுள் கடவுள் சொல்லி இவ்வளவு இருந்த எல்லாமே போச்சு. இவ்வளவு கும்பிட்டீங்களே, அல்லேலியா அல்லேலியான்னு போனீங்களே, என்னங்க ஆச்சு? எல்லாமே போயிடுச்சுல. ஆமாவா இல்லையா? வாங்க பேசாம போயிட்டு கொஞ்சம் மந்திரிச்சு பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துருவாங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். அவங்க தாய்லாந்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. நல்லா விஷயம் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் விடுவாங்களா என்ன கரெக்டா. இன்னைக்கு சில நேரம் அப்படிதான் மனிதர்களை ஏமாத்திட்டு இருக்கிறோம் பிசாசு. ஆனா பைனான்சியல் அங்க இருந்து வரல. பைனான்சியல் எங்க இருந்து வருது? உங்க கையை மேல உயர்த்துங்களேன். ஆண்டவரே, பைனான்சியல்ல நான் ஆசீர்வதிக்கப்படணும். நான் ஆண்டவர் கிட்ட கேட்ட ஒரு விஷயம், ஆண்டவரே எனக்கு பைனான்சியல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு பண விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு எப்ப யோசிச்சேன், ஆண்டவரே நீ ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்க சபையை நான் டெவலப் பண்ண முடியும், நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா ஊழியத்தை செய்ய முடியும், நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா என்ன ஆண்டவரை செய்யறது ஆசீர்வதிக்கணும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே விஷயம் டைம்ஸ், தசம பாகம். என் தசம பாகத்துல நான் கரெக்டா இருந்தேன். நான் இதுவரைக்கும் கடை. ஆமென். இந்த சாப்டர் விட்டுட்டு அடுத்த சாப்டர் போறேன். இந்த ஃபைனான்சியல் ஆசீர்வாதத்துக்குள்ள நான் விழுந்திருக்கும் போது யோபு கிட்ட போயிட்டு மனைவி சொல்ற, ஐயா நீ ஆண்டவரை விட்டு இவருக்கு உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா யோபு எங்க நிக்கிறான் தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, எல்லாமே என்னை விட்டு போனாலும், எப்படி எல்லாமே என் கிட்ட இருந்து போனாலும், මගේ සභාව, මගේ පවුල, මගේ ආස්තිය සෑම දෙයක්ම මාව අතහැරලා ගියා. මාව දාලා ගියා. ස්වාමීනි ඔබ මාව දාලා යන්නේ නැහැ. සිංගල් තෝර අලකන පාට. කවුරු මාව තනි කර දැමුවත් සවදන්නවද? මගේ යේසු තනි කරන්නේ නැහැ. තනි කරන්නේ නැහැ, මාව දාලා යන්නේ නැහැ. මට තනි වෙන්න දෙන්නේම නැහැ. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் யோபு சொல்றான், இல்ல என்ன விடவே மாட்டாருங்க, என்ன விட மாட்டார் அவரு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். விட்டுட்டாரோ அப்படின்னா போச்சு. ஒருவேளை விட்டுட்டாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா போச்சு. இல்ல, விட மாட்டார். மாவ தாலையானே சுவாமி, மாவ அத்தாரின்னே மகே தேவியன், என் கடவுள் என்ன விட மாட்டார், என்னை விட்டுட்டு போகவே மாட்டார். கரம் பிடித்து நடத்துகிறீ, ஒரு போதும் மறவேன் ஐயா. அவன் எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவுதான் பைனான்சியல் டிராப் ஆகி நின்னாலும் உங்க வாயில இருந்து வரம் பிடித்து நடத்துகிறீ. படிங்க என் கூட சேர்ந்து, ஒரு போதும் மறவேன் ஐயா. கையை மேல உயர்த்தி சொல்லுங்களேன். கரம் பிடித்து நடத்துகிறீ, ஒரு போதும் மறவேன் ஐயா. ஆமென். நீங்க சொல்லணும், ஆண்டவரே எவ்வளவுதான் என் கை காஞ்சி போய் நின்னா, எவ்வளவுதான் என் பேங்க் பேலன்ஸ் வறண்டு போயிட்டு வறட்சியில நின்னா, ஆனா எனக்கு தெரியும் என்னை நீர் கைவிட மாட்டீர். ராமன் சொல்லுங்களேன், ओया माव दाला यन्ने मने मगे मुदल किया मगे आस्ति किया मगे पाउल किया ओया माव दाला நீர் என்னை விடவே மாட்டீங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென் ஆமென். ඒකට තමයි කියන්නේ අපි විශ්වාසය. අනේ මේ වගේ ප්‍රශ්න උනානේ මොනවද කරන්නේ දැන්? අනේ මන්දා அப்படி நீங்கன்னா போச்சு. என்ன இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு போட்டீங்கன்னா என்னாச்சு? உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆமென்.
யோபு ஆண்டவர் எதிர்பார்த்தது, யோபு என் மேல ரொம்ப விசுவாசமா இருப்பான், என் அன்புல இருந்து அவன் விலகவே மாட்டான். கடைசி வரை யோபு அங்கே நின்று வசனம் சொல்றது ரெட்டிப்பான ஆசீர்வாதம். எப்படியா? கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நீதிமானே, நீ விழுந்திருக்கலாம், விசுவாசத்துல சந்தேகப்பட்டிருக்கலாம், விசுவாசத்துல கொஞ்சம் அசைஞ்சிருக்கலாம் உங்க பாதைகள், ஆனாலும் நீங்க ஆண்டவர் மேல இன்னும் இல்ல, ஆண்டவர் என்னை விடவே மாட்டாருங்க, எனக்கு தெரியும் தேவன் எனக்கானதை முன்குறித்திருக்கிறார், எனக்கானதை செஞ்சு முடிப்பாருன்னு நீங்க நிக்கிறீங்க பாருங்க, அங்கதான் கர்த்தர் உங்களுக்கான ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். அத வாய்ஸ் போன சண்டே வந்து கேட்ட இந்த சண்டே எல்லாத்தையும் முடிச்சிருவார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நின்றீங்கன்னா இல்ல. 4வது காரியம், மாற்கு 9வது அதிகாரம் 17வது வசனம். ரொம்ப சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க போறேன். மாற்கு 9வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. அவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். எப்படியா? ஒரு தகப்பனுடைய மகனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவர் நொர தள்ளி கீழே விழுந்துறாரு, பிசாசு பிடிச்சு அலக்கழிக்கிறாரு. இவரை கிளியர் பண்றதுக்கு, இவரை குணப்படுத்துறதுக்கு ஒரு வழியே இல்லை. சரி, உங்க சீசன் கிட்ட கொண்டு போனா அவங்களால முடியாம போச்சு ஐயா அப்படின்னு இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த அப்பா சொல்றாரு, ஐயா உங்ககிட்டே கொண்டு வந்திருக்கிறேன், உங்களால முடிஞ்சா பாருங்க, இவனோட பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறார். இயேசு கேட்கிறாரு, எவ்வளவு நாள் ஆச்சுங்க? ரொம்ப நாள் ஆச்சு, பிறந்ததிலிருந்து இப்படிதான் இருக்கிறான். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிற. இது உள்ள இருந்து என்ன பண்ணுது? அவன நொர தள்ளுறது, கீழே விழுகிறது, அலக்கழிக்கிறது, எல்லாமே எதற்காகனா அவனுடைய உயிரை எப்படியாவது எடுத்துடும், எப்படியாவது அவன் செத்து போயிடும். நிச்சயமா அவங்க தகப்பன் அவனை கூட்டிட்டு வந்திருக்கான, அவனுக்கு ஒரு வாலிப வயதா தான் இருந்திருக்கும். ஆமென். அவன் உலகத்தை அறிந்த ஒரு மனிதனாத்தான் இருந்திருப்பான். அவனுக்கு நன்மை, தீமை, அன்பு, பாசம் எல்லாமே அவன் வீட்டுல கிடைச்சிருக்கும். சிலது கிடைக்காம போயிருக்கும். அதுலயும் சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இவ்வளவு சூழ்நிலை கடந்து வந்த பிற்பாடு உள்ள இருக்கிற ஒரு ஆவி என்ன பண்ணுது? அவனை என்னமோ ஒண்ணு பண்ணுது. அவனை சுடுதண்ணிலையா, நெருப்புலையும் தண்ணிலையும் தள்ளி விட்டு கொல்ல பார்க்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில உலகத்தில் இருக்கிற போராட்டம் என்ன பண்ணுது தெரியுமா? எப்படியாவது என்ன செத்து போயிடும், எப்படியாவது நான் என்ன பண்ணிடணும், எனக்கு இதை மேற்கொள்ள முடியலங்க, என்னால இதை தாங்க முடியல, என்னால இதை பார்க்க முடியல, என்னால இதுல எழுப்பி நிற்க முடியலன்னா இருக்கிறத பார்க்கணும், செத்து போனால் நலமா இருக்கும் நினைக்கிற அநேக உள்ளங்களை தேவன் பார்க்கிறார். இது என்னால ஓவர் கம் பண்ணி வர முடியல, பேசாம நான் சூசைட் பண்ணிடலாம், இது என்னால தாங்க முடியல, பேசாம நான் செத்து போயிட்டா பெட்டர். நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு வருகிறது உள்ளே இருக்கிற ஒரு ஆவி அப்படிங்கறத மறந்துடாதீங்க. உலகத்தில் இருக்கிற போராட்டம், இந்த உலகத்துல உனக்கு என்ன அப்படி பெரிய பிரச்சனை வந்துருது?
என்ன பிரச்சனைன்னு தெரியல. செத்தா பிரச்சனை ஓஞ்சிருமா? அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்க போகுது. சர்ச், உங்களுடைய பிரச்சனை உங்க வாழ்க்கையில அப்படியே தான் இருக்கும். நான் இறந்து போயிட்டேன், நானே என் குடும்பம் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு செத்து போயிடலாமா யோசிக்கிறீங்கல்ல? யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆவியானவர் சொல்ல, நீ விழுந்துட்ட, ஆனாலும் உன்னை எழுப்புவதற்காகவே இந்த இடத்துல கொண்டாந்து. I know நீ விழுந்து கீழே விழுந்து சரிஞ்சிட்ட, எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறேன், அது உன்னை உயிர்ப்பிக்கும். நீ ஜீவனோடு எழும்பி மறுபடியும் விழுந்த இடத்துல இருந்து எழும்பி நிற்ப. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? உன் ஆண்டவர்கிட்ட கொண்டு விட்ட பிறகு இயேசு கேட்கிறாரு, எவ்வளவு நாள் இந்த மாதிரி இருக்கு? எவ்வளவு நாள், எவ்வளவு மாசம் இந்த process உங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு? எவ்வளவு நாட்கள், எத்தனை வருடங்கள், எவ்வளவு நாளுங்க இந்த processல, இந்த கஷ்டத்தின் சூழ்நிலையில செத்துறலான்னு ஒரு இருதயம் உன்னை சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறாரு, எவ்வளவு நாள் இந்த processல நீ போயிட்டு இருக்க? எவ்வளவு மாதங்களாய் போயிட்டு இருக்க? இன்னைக்கு உங்களை பார்த்து என் ஆவியானவர் சொல்றாரு, நீங்க விழுந்திருக்கிறது சாவறதுக்கு இல்ல, நீ விழுந்திருக்கிறது மரணத்துக்காக அல்ல, நீ விழுந்திருக்கிறது மறுபடியும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்பது. நீ விழுந்திருக்கிறது மறுபடியும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு எழும்பி நிற்கிறதுக்காக. நீ விழுந்திருக்கிறது மறுபடியும் விசுவாசத்தில் தகப்பனாய் எழும்பி நிற்கிறதுக்காக. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அன்னைக்கு என்னவோ ஆபிரகாம் கொஞ்சம் சரிஞ்சு போனா, ஆனால் அவன் விசுவாசத்தின் தகப்பன்ங்கிற பட்டத்தை வாங்காம போனதே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னவோ அன்னைக்கு ஒரு ஆண்டவர் மறுதலிச்சாங்க, ஆனா அந்த கூட்டத்தில இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் அதுக்காக தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் ஆண்டவர் என்ன சும்மா ஏதோ கொண்டு இருக்கிறான்னு இல்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் ஒரு திட்டத்தோட கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த விசுவாசத்துல நீங்கள் உங்களை உறுதிப்படுத்துங்கள். தேவனுடைய அன்புல உங்களை உறுதிப்படுத்துங்க. உங்களுக்கு விரோதமா நடக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க உலகத்துல சுத்தி பார்க்கறதுனால, வேலை இடத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல, அங்க இங்க நீங்க பார்க்கிறது எல்லாமே உங்களை ஒரு மாதிரி தள்ளி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வசனம் சொல்லுது என்னவா, அது அவனை எங்க பிடிச்சாலும் அலக்கடிக்குது, எங்க போனாலும் எனக்கு தாங்க முடியல, எல்லா பக்கமும் எனக்கு இதே பிரச்சனை தான் பாஸ்டர். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறீங்க? நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். எல்லா பக்கமும் எனக்கு தெரியல பாஸ்டர். ஆனா உங்க மனசுல என்ன, எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஒரு பெருமூச்சு விடுறீங்கல்ல, அந்த மூச்சுக்கு கீழே நிறைய அர்த்தம் இருக்கு. அந்த பெருமூச்சுக்கு கீழே நிறைய அர்த்தம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா ஆவியானவருக்கு உங்க இருதயத்தை பகுத்தறிய முடியாது? ஆண்டவருக்கு பகுத்தறிய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆவியானவருக்கு பகுத்தறிய முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆவியானவருக்கு நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷன் உங்க முகத்தை பார்க்கிறார், நம்முடைய உள்ளான இருதயங்களை பார்க்கிற கர்த்தர். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண. எப்படியா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் விழுந்துட்டேன், நான் இப்ப எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க தான் உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். நீங்க எந்த இடத்துல விழுந்து, விசுவாசத்துல இருந்து நீங்க விழுந்திருக்கீங்க. ரெண்டாவது, தேவன் மேல வச்ச அன்புல இருந்து கீழே விழுந்துட்டீங்க. மூணாவது, உங்க ஆசீர்வாதம், உங்க பைனான்சியல், உங்க பண ஆசீர்வாதத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன். இந்த பண ஆசீர்வாதத்திலிருந்து எழும்ப பார்க்கிறேன், என்னால எழும்ப முடியல. ஏன்னா உள்ளதான் ஆவியானவர் இல்லையே. பலூன் அந்த பந்துக்கு காத்து அடிச்சிருந்தா தானே கீழே விழுந்தது மேல வர்றதுக்கு. அங்கதான் காற்றே கிடையாது, அங்கதான் கடவுளே இல்லையே. உன்னுடைய சம்பாத்தியத்திலே தேவன் இல்லை, உன்னுடைய வருமானத்திலே கடவுள் இல்லை, உன்னுடைய பண ஆசீர்வாதத்திலே, உன் பொருளாதார ஆசீர்வாதத்திலே தேவனுக்கான முதலிடம் இல்லை. அதனாலதான் எழும்ப முடியாம இருக்கு. உன் விசுவாசத்துல ஆண்டவர் கொடுக்கிற பயம் இல்ல, அதனாலதான் அங்கிருந்து எழும்ப முடியல. அன்புல தேவனுக்கு இருக்கிற அந்த முதல் அன்பு கிடையாது. ஆதியில இருந்த அந்த அன்பு, அந்த காதல், தேவனோட அந்த ஐக்கியம் கிடையாது. இன்னைக்கு உலகத்துக்கு போயிடுச்சு எல்லாமே. அதனாலதான் உனக்கு எழும்ப முடியல. சர்ச், wake up, எழும்புங்க. உலகத்தில் இருக்கிற போராட்டம், இந்த போராட்டம் எல்லாமே என்ன நெருக்குது. ஐயா உனக்கு தெரியும்ல,
பிரச்சனையை பார்க்கிறோம். அந்த பிரச்சனையோட பின்னாடி எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்க, அவர்தான் நான் பார்க்கிறேன். கோலியாத்தை விட கோலியாத்துக்கு பின்னாடி என் ஆண்டவர் இருக்கிறார் ஐயா, நான் ஆண்டவர் தான் பார்க்கிறேன். மலை போல சாட்சி உட்கார வச்சிருவார். அப்பா, மலை போல நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா எப்படி இதை ஓவர்கம் பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றார், நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய். நீ விழுந்திருக்கிறது உன்னுடைய நிரந்தரமான இடம் இல்லை. விசுவாசத்திலையா இருக்கட்டும், அன்புலையா இருக்கட்டும், பொருளாதாரத்திலையா இருக்கட்டும், உலகத்தின் போராட்டத்திலையா இருக்கட்டும், நீங்க இப்ப விழுந்திருக்கிற நிலைமை இது உங்களுடைய நிரந்தரமான இடம் இல்லை. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவர். நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். சொல்லுங்க come on church, louder நீங்க நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. செய்யா கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவர். நீர் போதும் என் வாழ்விலே. ராஜா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன். பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. அப்பா இப்போது சொல்லுங்க கண்ணை மூடி ஒரு கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து, அப்பா நீங்க போதுமே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா. பலவீன நேரம்
பரிபூர்ண பலத்தை இந்த ஆராதனை வேலையில worship பண்ற நேரத்துல தேவன் உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய கிருபையை, ஒரு பெரிய பலனை, ஓ ராஷா கரபாரியா தரவா, ராஷா கலாவியா தேவியா தரவா, சொல்லுங்க ஆண்டவரே, இலகாமல் துணை நின்று காப்பவர் நிழல் போல என் வாழ்வில் வருவாரே அப்பா.